சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் மனோஜோட ஷோரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணோட அம்மாவும் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷோரூமும் பிடிச்சிருக்கா, இங்கே இருக்க மனோஜும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா, நீங்கள் தான் யோசிச்சு சொல்லணும். எனக்கு ஒரே பொண்ணு தான், எங்கள் சொத்து எல்லாமே அவளுக்கு தான், நீங்கள் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சொத்தையும் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சீக்கிரமே சரியாகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதை நினச்சி யோசிக்கிறார். சொத்து வருது அப்படிங்கிறதுக்காகவே அவர் யோசிக்கிறாரு. இன்னும் சைடு பார்த்தீங்க அப்படின்னா முத்து வீட்டுக்கு இந்த சிந்தாமணியும் அவங்க ஹஸ்பண்டும் ஆளுங்களை வச்சு பிரச்சனை பண்ணுறாங்க. ஒழுங்கா என் பொண்ணு எங்கே இருக்குன்னு சொல்லிருங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. நாங்கள் உங்கள் பொண்ணுக்கும் சத்யாவுக்கும் 2 பேர் விரும்புகிறாங்க, அதனால கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம். இதை நீங்கள் என்ன தடுத்தாலும் ஒன்றும் ஆகாது, போலீஸ் ஸ்டேஷன் போனாலுமே எங்களுக்கு சாதமாக தான் கேஸ் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்கிறாரு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா சிந்தாமணி இவ்வளோ பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே நீ வெயிட் பண்ண வேணாம், உடனே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு முத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போது, இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் சிந்தாமணி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.